ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பது C&I மணி. நான் உங்கள் ஐப்கான். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, கமாடிட்டிஸ், ஃபோரெக்ஸோட டெய்லி ஃபோர்காஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம நேற்று நிஃப்டியில் ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் இருந்துருச்சு. காலையில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கீழே இறங்குற மாதிரி இறங்கிட்டு, ஸோ பையர்ஸ் செல்லர்ஸ்னால தாக்கு பிடிக்க முடியாமல் மார்க்கெட் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா ஒரு பையிங் ப்ரெஷரில் முடிஞ்சிருச்சு. கேண்டில் நம்ம நேற்றே ஒரு லெவல்ஸ் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த 30 மினிட்ஸ் ஓபியில் வந்து ரியாக்ட் ஆகும் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு அழகாக வந்து 30 மினிட்ஸ் ஓபியில் ரியாக்ட் ஆகிட்டு மார்க்கெட் மேலே சஸ்டெயின் ஆயிருக்கு. நாளைக்கான லெவல் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 23,000 வந்து டச் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. 23,000 மேலே க்ளோஸ் வைக்கிற பட்சத்தில் மார்க்கெட் 23,300 வரையும் போக நிறையா வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட் கீழே வந்து 22,700 வரையும் மார்க்கெட் போக நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய குரூஷியல் பாயிண்ட் எதுனா 23,000 மார்க்கெட் உடைக்கிற பட்சத்தில், ஸ்ட்ராங்காக மொமெண்டம் கொடுத்து உடைக்கிற பட்சத்தில் 23 OA ரேஞ்சை சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு 23,300 போக நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மார்க்கெட்டில் இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸில் ஏதாச்சும் ஒன்று நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. பேங்க் நிஃப்டியில் போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று நாங்கள் 1 hour ஜோன் வரைஞ்சிருந்தேன். இந்த ஜோன் வந்து சப்ளை ஜோன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அழகாக வந்து அதில் மார்க்கெட் டச் ஆகிட்டு நல்லா ஒரு செல்லிங் ப்ரெஷர் காமிச்சிருக்கான். ஸோ நாளைக்கான லெவல்னு பார்க்கும்போது நமக்கு இன்னும் மார்க்கெட் போக வேண்டிய தூரம் இருக்குது. ஸோ கீழே போகுது அப்படின்னா 48,540 அண்டு மேலே போகிற பட்சத்தில் இங்கே 49,450. ஸோ இந்த லெவலுக்கு போயிட்டு மார்க்கெட் ஒன்று சின்ன பில் பேக் கொடுத்துட்டு இந்த ரேஞ்சை உடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். ஸோ கோல்டு வந்து நேற்று வந்து நான் ஒரு 5 மினிட்ல ஒரு லெவல் கொடுத்துருந்தோம். ஸோ இன்னைக்கு அந்த லெவலில் அழகாக வந்து பிக் பண்ணிட்டு மார்க்கெட் எவ்வளோ தூரம் பூமாக இருக்குன்னு பாருங்க. ஸோ நேற்று வீடியோவில் இதை தான் நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து டெய்லி ஓபியை எடுத்திருக்கு அண்டு 5 மினிட்டோட இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் நல்லா மேலே போய்கிட்டு இருக்கான். ஸோ தென் மார்க்கெட் இங்கே வந்துட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ நாளைக்கான லெவல்னு பார்க்கும்போது இந்த 30 மினிட்ஸோட பிரேக்கர் பிளாக்கை நல்ல ஒரு பிரேக்கர் பிளாக்கை விட்டுட்டு போயிருக்கு. ஸோ 2,900 லெவல் வந்து ஒரு பையிங் ரேஞ்சான லெவலில் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ சில்வர் சைட்வேஸில் இருக்குது. நம்ம இப்போதைக்கு அதை பார்க்க தேவையில்லை. அதில் மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி நம்ம ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா, என்னன்னு தெரியல அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ ஹீரோ யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் வந்து ரீஃபைன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ வந்துச்சு அப்படின்னா 1.04627 ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ ஜிபிபி யூஎஸ்டியும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் மார்க்கெட் இருக்குது. 1 ஹவரில் இந்த கேண்டில் கீழே 1 ஹவர் கேண்டில் க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் இந்த ஆர்டர் பிளாக்ன்றது வேலிடாக இருக்கும். 918 1.25918 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ ஆனால் மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வைக்கணும். அதாவது 1.25847 கீழே வந்து 1 ஹவரில் பாண்டு க்ளோஸ் வச்ச பிறகு இந்த ரெசிஸ்டன்ஸாக இது கண்டிப்பாக அந்த ரேஞ்ச் இருக்கும். அது வரைக்கும் இது ஒரு நல்ல ஒரு செல் ட்ரெண்ட் தான் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் கிராஷ் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான ஒரு வீடியோவை ஃபுல் டீட்டெயில் வீடியோவாக நம்ம பார்க்கலாம். நாங்கள் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. எங்கள் சேனலில் எந்த ஒரு கால்ஸோ ஸ்டாக் ரெக்கமெண்டடோ எதுவும் நாங்கள் பண்ண போகிறது கிடையாது. நாங்கள் பண்ணுறதும் இல்லை. ஸோ எங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸுக்கு நீங்கள் என்ன வேணால் கேளுங்க. எஜுகேஷன் வீடியோஸ் நாங்கள் எங்கள் சார்பாக வந்து நாங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கோம். நன்றி, வணக்கம்.